அது ஒரு குறை கேட்பு நிகழ்ச்சி. குறை கேட்பு நிகழ்ச்சிகளில் குறைகளை சொல்லத்தான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறைகளை சொல்வது என்பது ஒன்றும் தப்பில்லையே. குறைகளை சொல்வது என்பது ஒரு குடிமக்களின் உரிமைதானே. கேட்டுக்கொள்வது ஆளும் தரப்பினுடைய கடமைதானே. உரிமை கேட்டவனுக்கு இருக்கிறது, கடமை ஆள்கிறவர்களுக்கு இருக்கிறது. அந்த கேள்விகளில் எனக்கு ஒன்றும் தவறாக தோன்றவில்லை. இயல்பாக அந்த நண்பரை நான் அறிவேன். என்னோடு பல ஆண்டுகள் பயணிக்கிறவர். அவர் இயல்பாகவே கொஞ்சம் நகைச்சுவையாளர். அந்த நகைச்சுவையை தன்னுடைய கேள்வியிலும் கேட்டிருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. அது வெளியே இருந்து வந்த எள்ளல் அல்ல, உண்மையின் துள்ளல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவில் அவர் கேட்டதில் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை. ஒரே ஒரு செய்தி, மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டாரா, இவராக சென்று கேட்டாரா, அது மன்னிப்பு தானா என்ற விவரங்கள் முழுமையாக தெரியாமல் இது குறித்து அடிக்கோடிட்ட கருத்து சொல்வது ஆகாது. நாம எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மேட்ச். ஆமாங்க, 19ஆம் தேதி இந்தியா மற்றும் வங்கதேச இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் நடக்க இருக்கு. சோ இதுக்காக மும்பைல இருந்து கிளம்பி சென்னை வந்திருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. வர 19ஆம் தேதி இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் நடைபெற இருக்கு. சோ இதை ஒட்டி இந்தியா அணியோட கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் சென்னை வந்து சேர்ந்திருக்காரு. வங்கதேசம் அணி இந்தியால சுற்றுப்பயணம் மேற்கொண்டது மட்டும் இல்லாம 2 டெஸ்ட் போட்டி மற்றும் 3 T20 போட்டியில விளையாட இருக்காங்க. இதுக்காக கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் நைட்டு 9 மணி அளவுல மும்பைல இருந்து கிளம்பி தனி விமானம் மூலமா 11 மணி அளவுக்கு சென்னையை வந்தடைஞ்சிருக்காரு. இவரோட தலைமையில தான் வங்கதேசுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியை வர 19ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல இந்தியா அணி பங்கேற்க இருக்காங்க. சோ எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்திருக்கிற இந்த மேட்ச் ஆனது வர 19ஆம் தேதி நம்ம சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடக்க இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம பிஹைண்ட் நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.